ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோடைய ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு போனீங்கன்னா நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சருக்கு எல்லாம் அங்கே வந்துருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய்டலாம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேப் 1 மார்க்கில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இப்போ இதில் இந்த 5 1 மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆரியன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில்ட் இன் டேஷ் ரீஜியன், ஹவு மெனி தீர்த்தங்கரஸ் வேர் தேர் இன் ஜெயினிசம், டேஷ் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ஆஸ் த இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், அண்ட் இந்தியன் சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு ஓட் அட் 18 இயர்ஸ், அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ பிரைமரி ஆக்குபேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். இந்த 5 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க. இந்த 5 1 மார்க்கும் படிச்சுட்டு போங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்கில் தான் இதுக்கு எல்லாமே ஆன்சர் இருக்குது. எந்த கவலையும் இல்லாமல் படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் 1 மார்க் படிக்கல அப்படின்னாலும் இதையாவது படிச்சுக்கோங்க. தென் அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. இப்போ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டேஷ் சிஸ்டம் இஸ் அன் ஏன்ஷியன்ட் லேர்னிங் மெத்தடு, அப்புறம் டேஷ் வாஸ் த சன் ஆஃப் பிந்துசாரா, ரிசோர்சஸ் விச் ஆர் கன்ஃபர்டட் டு சடன் ரீஜியன்ஸ் ஆர் கால்டு என்ன. ஸோ 9th கொஸ்டின் பாருங்கள், த இந்தியன் ருப்பி சிம்பிள் வாஸ் டிசைன்ட் பை யாருன்னா உதயகுமார் அவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா மகாவீரா, சாணக்கியா, யூனிவர்சல் ரிசோர்ஸு, ரிபப்ளிக் டேவு, காட்டன் இண்டஸ்ட்ரி இந்த பக்கம் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன், அது டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸோ ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 20வது கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து கூற்று வந்து இருக்கும், அது சரியாக தப்பான்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அதனால் 16வது கொஸ்டின்லேருந்து 20வது கொஸ்டின் வரைக்கும் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்ற அளவுக்கு நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. தென் மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன், டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 21வது கொஸ்டின், 22வது கொஸ்டின் நோட் ஷோ பண்ணுற மாதிரி 21வது கொஸ்டின், தென் வந்து 22வது கொஸ்டின், 23வது கொஸ்டின், 24வது கொஸ்டின் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24வது கொஸ்டின் பாருங்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. அந்த கரெக்ஷன் வந்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 2 மார்க் வந்து எழுதணுங்க. நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதுனா போதும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் த 4 வேதாஸ், வாட் ஆர் த ட்ரை ரத்னாஸ் ஆஃப் ஜெயினிசம், வாட் டஸ் ஜைனா மீன், வாட் டு யூ நோ ஃப்ரம் த ராக் எரிக்ட் செகண்ட் அண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. அந்த அசோகா 10th 11th 12 13 அசோகா. அப்புறம் டிஃபைன் ஏ பயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட்ங்க. ரைட் த காந்தியன் தாட் அண்ட் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், வாட் டூ யூ கலர்ஸ் இன் நேஷனல் ஃப்ளாக் ரெப்ரசன்ட், வாட் ஆர் த நேச்சுரல் நேஷனல் சிம்பிள்ஸ், வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வாட் இஸ் கால்டு பார்டர் சிஸ்டம், வாட் ஆர் கால்டு செகண்டரி ஆக்குபேஷன், ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப் இருக்குங்க இல்லையா, ஆன்சர் இன் டீட்டெயிலு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 8 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் 8 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 8 மார்க் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்பிளிட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து படிச்சுக்கோங்க. 36ல் ஏபி, 37ல் ஏபி, 38ல் ஏபி எல்லாமே படிச்சுக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தென் அடுத்து வந்து மேப்பில் வந்து இந்தியா மேப்பில் வந்து நீங்கள் பிளேசஸ் வந்து குறிக்கணும். சாராநாத், கலிங்கா, சாஞ்சி, மகதா, பே ஆஃப் பெங்கால் எல்லாமே நீங்கள் வந்து குறிக்கணும். இந்த இந்தியா மேப் பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேஸஸுமே நோட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பேஸில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா பிளேஸஸுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 6th பொறுத்த வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். மேப் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.